யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்காத வாழ்க்கையின் சில கசப்பான உண்மைகள். ஒண்ணு, பறவைக்கு ஒரு முறை பறக்க கத்துக்கிட்டதும் அது கூட்ட பத்தி கவலைப்படாது. வளர்ச்சின்னா நமக்கு சௌகரியமா இருந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுதான். 2, தப்பான ஆட்கள் கிட்ட கருணை காட்டுறது பெருந்தன்மை இல்லை. அது மறைமுகமா நமக்கு நாமே செஞ்சுக்கிற தீங்கு. உங்க மன அமைதியை பாதுகாத்துக்கோங்க. 3, மத்தவங்களும் உங்கள மாதிரியே யோசிக்கணும்னு எதிர்பார்க்குது வேதனைக்கான ஒரு வழி. எதையும் யூகம் பண்றதை விட தெளிவா பேசிடுறது நல்லது. 4, ஒரு கோப்பை ஏற்கனவே நிறைஞ்சிருக்குன்னு நினைச்சா அதுல அறிவை ஊற்ற முடியாது. மத்தவங்க மாறணும்னு அவங்க நினைச்சாதான் மாறுவாங்க, நீங்க நினைச்சா இல்ல. 5, மன அமைதியா இருக்க உங்களுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. மத்தவங்க உங்களை ஏத்துக்கிறது முக்கியம் இல்ல. 6, சில சமயம் ஒருத்தரை மிஸ் பண்றது வெறும் பழைய ஞாபகம் உங்களை ஏமாத்த பார்க்கிற ஒரு தந்திரம். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கடவுள் அல்லது ஒரு பெரிய சக்தி நம்மளை பாதுகாக்குதுங்கிறத இந்த 5 அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். 1, திடீர்னு நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போறது நம்மளை ஒதுக்கிறதுக்காக இல்ல, எதிர்காலத்துல அவங்களால நடக்க போற பெரிய துரோகத்திலிருந்து கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு. 2, கடைசி நேரத்துல உங்க முயற்சிகள் தோல்வி அடைஞ்சா அதுக்காக வருத்தப்படாதீங்க. அந்த முயற்சி ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அதுவே பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கலாம். 3, வாழ்க்கை உங்களை ரொம்ப கீழே தள்ளிடுச்சுன்னா அது உங்களுக்கு கிடைச்ச தண்டனை இல்ல, அந்த வலியும் வேதனையும் தான் உங்களை முன்ன விட அதிக வலிமையான ஆளா மாத்த போகுது. 4, நீங்க தனிமையில இருக்க வேண்டிய சூழல் வந்தா அது ஊர் உலகத்தோட சத்தத்தை தவிர்க்கத்தான். அப்பதான் மத்தவங்க சொல்றத கேட்காம உங்க மனசு சொல்ற உண்மையை உங்களால உணர முடியும். 5, எவ்வளோ கெஞ்சியும் சில உறவுகள் கிடைக்கலன்னா நமக்கு பின்னாடி அவங்க பேசின துரோக பேச்சுகளை இறைவன் கேட்டுட்டாரு. என் தங்கபிள்ளையே, உனக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, மனதில் ஓம் நம சிவாய என்று மட்டும் சொல். உனக்காக உதவ நான் வந்து நிற்பேன்.